நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும், இரட்சகரும், மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும், டெலிவரி மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். தந்துமாக நான் தேவனுடைய வார்த்தை கூட கடந்து செல்ல போகிறோம். எங்கள் மத்தியில பாஸ்டர் புகழந்தி பாஸ்டர் மத்தியில இருக்கிறாங்க. இதனால கூட என்னுடைய வார்த்தை எங்கள் மத்தியில கொண்டு வருவாங்க. பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் இந்த காலை வேளையிலே இந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தேவ சமூகத்துல ஒருமனப்பட்டு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் எல்லாரும் இணைந்து கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் சமூகத்துல இணைந்து ஜெபிக்கவும் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் சிந்தனைகளை திருப்புவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். உம்மை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீரே தேவன், உண்மையல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். அனுதினமும் நீர் எங்கள் வாழ்க்கையில நடத்தி வருகிற உமது பாதைகளுக்காக, நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு கோடி நன்றி பலிகளை துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் உமது வார்த்தையின் மூலியமாக எங்களோடு கூட பேசும்படியாக உமது வார்த்தைக்கு நாங்கள் அனைவரும் எந்த கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படிய தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வார்த்தையாகிய மன்னாவினால் இந்த அதிகாலையிலே எங்கள் ஆத்துமாவை போஷிக்கும்படியாக, எங்களை திருப்தியாக்கும்படியாக, எங்களை வழிநடத்தும்படியாக, நாங்கள் மாற வேண்டிய பகுதியில் மாறும்படியாக, ஆண்டவரே உம்முடைய அண்டையில் எங்களை கிட்டி சேரும்படியாக உதவி செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பேசும் உடைய வார்த்தைக்காக எங்கள் சிந்தனைகளையும் எங்கள் இருதயத்தையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்துகிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் ஒரு விசை உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நமது சிந்தனையை நாம் ஒருமுகப்படுத்துவோம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம், 670வது பக்கம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து இருக்கிறேன். மறுபடியும் அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிற அருமையான தேவனுடைய வார்த்தை, அவர் செய்ய நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில் அது தடைபடாது. ஆமேன். யோபுவை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். அந்த யோபுவினுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன காரியங்களை செய்தார் என்று தெரியும். ஆனால் யோபு எந்த தவறும் செய்யவில்லை. தவறு செய்யாத, பாவம் செய்யாத யோபுவுக்கு நேர்ந்த அந்த கொடூரங்கள், அந்த அனர்த்தங்கள், அந்த வேதனைகளை பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த உலகத்துல யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்காது என்பது நம்மால கட்டாயம் சொல்ல முடியும். ஒரே நாள்ல அனைத்து உடைமைகளையும் இழந்து விட்டார். ஒரே நாள்ல அத்தனை சொத்துகளையும் இழந்து விட்டார். ஒரே நாளில் தன்னிடத்தில் இருந்த கால்நடைகள், மிருக ஜீவன்கள் அனைத்தையும் இழந்து விட்டார். இதைவிட மேலான ஒன்று, ஒரே நாளில் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து விட்டார். அதுதான் அவரால் தாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம். இதற்கு மேல அவருடைய உடல் முழுக்க வேதனைகள், பருக்கள், புண்கள், ரொம்ப கொடூரமான ஒரு காரியங்கள், மறுபடியும் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட நேரத்துலதான் அவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்பதாக. பிறகு அவனை பார்க்க வருகிற, அவனுக்கு ஆறுதல் சொல்ல வருகிற அவருடைய 3 நண்பர்களும் அவரை பார்க்க வருகிறார்கள். அவரை பார்த்து அவங்க முதல்ல ஆரம்பத்துல ஆறுதல் சொல்கிற மாதிரி வார்த்தைகளை பேசினாலும்
பிறகு அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய சம்பாஷணைகள் எல்லாமே யோபுவை குற்றப்படுத்துகிறதாக தான் இருந்தது. நீ என்ன பாவம் பண்ணையோ, நீ என்ன குற்றம் பண்ணையோ, அதான் உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இல்ல உனக்கு இதை விட இன்னும் அதிகமா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்துல இன்னும் ஒரு கொடூர கணைகளை போல குத்துவதாக இருந்தது. நம்ம எரிகிற எண்ணெயில எண்ணெய் சரி என்னது, எரிகிற விளக்குல எண்ணெயை ஊத்துவது போலதான் அவங்க வார்த்தைகள் இருந்தது. இவங்க இப்படி பேச, யோபு அதுக்கு மறு உத்தரவு பேச, அவர் யோபு பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இவங்க கண்டமேனிக்கு பேசி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உடனே அந்த இடத்துல வராரு. போது நிறுத்துங்க, நீங்க பேசுறது போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு 5 அதிகாரத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கடைசி 5 இப்ப கர்த்தர் பேச நினைக்கும் போது யாருமே பேச முடியல. அவருடைய வார்த்தைக்கு மறுதரம் யாருமே பேச முடியல. எல்லாவற்றையும் கர்த்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிறகு யோபு கடைசி அதிகாரத்துல அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா அதுதான் இந்த வார்த்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ அவருக்கு அந்த அறிவு எப்ப வருதுன்னா ஆண்டவர் பேசின பிறகுதான் வருகிறது. அப்ப அதற்கு முன்னாடியே ஆண்டவர் மேல பக்தி இருக்கிறது. ஏன்னா அவனை பத்தி ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். இது மாதிரி 3 முறை இந்த சாட்சியை ஆண்டவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். இந்த புஸ்தகத்துல சாத்தான் கிட்ட பதிவு செய்யறாரு. அவர் இவன் அறிமுகப்படுத்தும் போது பதிவு செய்யறாரு. மறுபடியும் ஆண்டவரே பதிவு செய்யறாரு. அப்ப தேவனிடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட், ஒரு சாட்சி வாங்குறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இப்ப கர்த்தர் யோபுவை குறித்து அப்படி சொல்லும் பொழுது ஆனா அப்படின்னு பார்த்தா யோபு வந்து எந்த விதமான தவறு செய்யாதவன் என்பதை நம்மளை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனாலும் அவனுக்கு இப்படிப்பட்ட நேர்ந்த காரியங்களுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடந்த ஒரு சவால். ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நடந்த ஒரு சவால்ல யோபு அதற்கு யோபுவை வைத்துதான் ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சவாலை அவர் சந்தித்தார். யோபுவுக்கு அது தெரியாது. அதில் புரிஞ்சுக்கணும், யோபுவுக்கு தெரியாது. ஆனா பின்னாடிதான் அவருக்கு தெரிகிறது. லாஸ்ட்ல தான் தெரிகிறது. அதுதான் சொல்றாரு, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து அந்த அறிவு அப்பதான் அவருக்கு அந்த அறிவு அந்த நாலேஜே வருகிறது. ஆனாலும் அந்த நிலைமையில பாருங்க அவருக்கு இதெல்லாம் எனக்கு ஆண்டவரால தான் வருது. ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தாரு. ஆண்டவர் தான் என் பிள்ளைங்களை அழிப்பதற்கு சாத்தான் கிட்ட அனுமதி கொடுத்தாரு. இதெல்லாம் நினைச்சு இப்போ நமக்கு அந்த காரியம் நினைச்சா நம்ம எந்த அளவு ஃபீல் பண்ணுவோம் என்று யோசிச்சு பாருங்க. ஆனா யோபுக்கு அந்த விஷயம் தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய அனுமதி தான். ஆண்டவர் அனுமதிச்சதுனாலதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆனா அந்த எதுவுமே தெரியாத அந்த காலகட்டத்துல கூட அவன் ஆண்டவரை ஒரு வார்த்தையை கூட அவர் என்ன பண்ண மறுதலிக்கல, குறை சொல்லவே இல்லை. அந்த வசனம் அந்த முதல் கடைசி வசனம் அதான் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் யோபு. அந்த இடத்துல யோபுனோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே யோபு ஒரு நல்ல ஒரு அருமையான புத்தகம். அதான் நிறைய பேர் படிக்க தவறிய புத்தகம், அவ்வளவுதான். ஆனா யோபுவை நாம படிக்கிறோமோ இல்லையோ, வான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நாசா விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள், அவர்கள் எல்லாரும் அதிகமாய் படிக்கக்கூடிய வேதத்துல ஒரு புத்தகம் இருக்குதுன்னா அது யோபு புத்தகம் தான். ஏனென்றால் யோபு புத்தகத்துல தான் வானத்தில் இருக்கிற அத்தனை அத்தனை ரகசியங்களும் இந்த யோபு புத்தகத்துல தான் போடப்பட்டிருக்கு. வான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் யோபு புத்தகத்தை படிப்பாங்க. நம்ம கிறிஸ்தவங்க அது என்னடா ஒரு மாதிரி இருக்குது புத்தகம், ஒண்ணுமே புரியலையே. நிச்சயமா அது நமக்கு பார்த்தா புரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம டெப்தா பொறுமையா நிறுத்தி நிதானமா தேவ ஆவியானோட ஒத்தாசையோடு படிச்சோம்னா நிச்சயமா கர்த்தர் அழகான பல ரகசியங்களை, பல மறைபொருள்களை யோபு புத்தகத்துல வைத்திருக்கிறாரு. அதை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எனவே தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகலாம். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க, பிசாசு நினைச்சான், சாத்தான் நினைச்சான் யோபு என்ன பண்ணும், தேவனை எப்படியாவது அவன் தூஷிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுனாலதான் அவன் ஆண்டவர் மேல பயபக்தியா அன்பா ரொம்ப இதா இருக்கிறான், ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். இப்ப எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அவனு குழந்தை குழந்தை எல்லாம் போயிடுச்சு. இப்பவாவது அவன் தூஷிப்பானா அப்படின்னு பிசாசு நினைச்சான். ஆனா அவன் நினைச்சது அவனுடைய வாழ்க்கையில நடைபெறவே இல்லை. ரெண்டாவது அவனோட மனைவி நினைச்சா, பாருங்க, பிசாசாவது பரவாயில்ல, அவன் அவன் வந்து தேவனை தூஷிக்கணும் தான் நினைச்சான் தவிர அவன் சாகணும்னு கூட பிசாசு நினைக்கல.
ஆனா அதை விட ஒரு படி அவன் மனைவி சொல்றேன்னா தெரியுமா, இன்னும் உன்னோட உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, அஹ், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அப்பா, எவ்வளவு மோசமான மனைவியா இருப்பா பாருங்க. இன்னும் நீ வந்து உண்மையா கர்த்தரை நீ ஆராதிக்கிறியா, ஆண்டவர் மேல அவ்வளவு அவ்வளவு பயபக்தியா இருக்கிறியா, ஆண்டவர் தூஷித்து செத்து போயா அப்படிங்கிறான். அப்ப பாருங்க, அவன் நினைச்சது நடந்துச்சா? அவன் நினைச்சதும் நடக்கல. சரி, கடைசியா யோபு நினைச்சான். யோபு நினைச்சதா நடந்துச்சா? அதுவும் நடக்கல. சரி, அவரை பார்க்க 3 நண்பர்கள் வந்தாரு இல்லைங்களா? அவங்கெல்லாம் 3 பேரும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இவனை பேசுனாங்க இல்லையா? சோ அவங்க நினைச்சதா நடந்துச்சா? ஆனா ஒண்ணுமே நடைபெறல. ஆனா யார் நினைச்சது நடந்தது? கர்த்தர் நினைத்தது மட்டும்தான் அவன் வாழ்க்கையில தடைபடாமல் நடந்தது. இதேதான், இதே இதே வார்த்தை, இதே முறைதான் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும். இந்த உலகத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குதோ இல்லையோ, தேவன் நினைச்சதை ஒரு நாளும் யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் நினைச்ச திட்டத்துக்கு ஒருவேளை நீங்களே தடையா இருந்தாலும், அது ஆண்டவர் உங்களை மாத்துவாரே தவிர திட்டத்தை மாத்தவே மாட்டார். மறுபடியும் நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை தேவன் செயல்படுத்தணும்னு அவர் நினைச்சிட்டாருன்னா, அதற்கு நீங்களே தடையா இருந்தாலும், அவர் உங்களை மாத்துவாரே தவிர உங்களுக்கான திட்டங்களை அவர் மாத்தவே மாட்டாரு. ஏன்னா அவர் நினைச்சது தடைபடாது. இதுவரைக்கும் ஒரு முறை அவர் நினைச்சதை யாராலும் தடுக்கவே முடியல, தடுக்க முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை முதல்ல நம்ம நல்ல பத்திரமா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில சரி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நினைத்ததை எந்த மனிதர்கள் நினைச்சாலும் தடுக்க முடியாது. உங்க நண்பர்கள் நினைத்தாலும் தடைபட முடியாது. உங்க உறவுகள் நினைச்சாலும் தடை பண்ண முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்த அவர் நினைச்சிட்டாருன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, அது எவனே வந்தாலும் சரி, எந்த உலகமே தடையா இருந்தாலும் சரி, பிசாசே தடையா இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவுகள், ஒட்டுமொத்த மக்களே உங்களுக்கு தடையாக வந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம், தேவன் நினைத்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் தடைபெறாமல் அது நடந்தே தீரும். அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அதே போலதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு நினைச்சார்னா அது தடைபடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சார்னா அதுவும் தடைபடாது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அறிவு நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். எப்பொழுதுமே என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம நினைச்சது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம ஜெபிக்கும் போது கூட என்னது, நான் நினைச்சது நடக்கலையே, நான் வந்து எதிர்பார்த்தது நடக்கலையே, நாம எதிர்பார்த்தது நடக்கணும்னு எண்ணங்க இருக்குது, எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த உலகம் சார்ந்த காரியம் தான். ஆனா தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுடைய நலன் சார்ந்த காரியமா தான் இருக்கும். அது இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இம்மைக்குரியது. தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் மறுமைக்குரியது. ஏன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏன்னா எரேமியா 29:11 வசனத்துல தேவன் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிற காரியங்கள் எல்லாமே தீமைக்கானது கிடையாது. எல்லாம் சமாதானத்துக்கு எதுவானவைகள். ஒருவேளை உங்களுக்கு அது பலவீனத்தை போல தோன்றலாம், கஷ்டத்தை போல தோன்றலாம், அனர்த்தங்களை போல தோன்றலாம், தாங்க முடியாத வேதனையா இருக்கலாம். ஆனா அதனுடைய முடிவு என்பது சமாதானம் தான் தவிர அது தீமையாக முடியவே முடியாது. இவனோட வாழ்க்கையில பாருங்க, யோபுவோட வாழ்க்கையில நடந்ததை விடவா நம்ம வாழ்க்கை நடக்க போகுது? யோபுவுக்கு நடந்ததை விடவா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை நடைபெற போகிறது? அவன மாதிரி ஒரு பெரிய இழப்புகளை, ஒரு பெரிய போராட்டங்களை, பெரிய வேதனைகளை சந்தித்தவன் யாருமே கிடையாது. இதனால அவன் ஏதாவது தவறு பண்ணதுனால இப்படி ஆச்சா? அதுவும் அவன் 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 எந்த தவறும் பண்ணல. இல்ல தேவனுக்கு விரோதமா ஏதாவது செயல்பட்டானா? அதுவும் செயல்படல. ஆண்டவரை தூஷித்தானா? அதுவும் தூஷிக்கல. ஏதாவது பாவம் செஞ்சானா? அதுவும் செய்யல. அப்ப பாருங்க, எதுவுமே செய்யால, எந்த பாவமும் செய்யாம, எந்த தவறும் செய்யாம, தேவனை தூஷிக்காம, தேவனை ஆராதிக்காம, அப்படிக்கிட்டு எதுவுமே இல்ல. ஆனாலும் அவனுக்கு நடந்த காரியங்களை யோசிச்சு பாருங்க. ஆனா நமக்கு ஆனா அப்படியே நம்ம யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை வாய்ப்பு இருந்தும் தேவனை தேடாம இருக்கிறோம். எத்தனை முறை நேரங்கள் இருந்தும் தேவ சமூகத்துல வராம இருக்கிறோம். எவ்வளவு வேத புத்தகம் நமது கரங்களில் இருந்தும் படிக்காம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கான நேரத்தை நம்ம ஒதுக்காம வந்திருக்கிறோம். இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் சுவிசேஷம் அறிவிக்காம இருந்திருக்கோம். எத்தனை நண்பர்கள் நம்ம பேசி கொண்டிருப்போம். வேற கதையை, உலக கதையை பேசியிருப்போமே தவிர ஆண்டரை பத்தி பேசாம இருந்திருப்போம். எவ்வளவு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தும் அந்த வாய்ப்புகளை கர்த்தருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக செயல்படுத்தாம இருந்திருப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் விட்டு விட்டு விட்டாரா? அதனால அவர் நினைச்சது நம்ம வாழ்க்கையில தடைபடாமல் இருக்குதா? இல்லையே. கர்த்தர் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார். அப்ப இப்படி இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மளை இவ்வளவு சூப்பரா நடத்தும் போது,
அவர் நினைச்ச மாதிரி, அவர் விரும்புற மாதிரி, அவர் ஆசைப்படுற மாதிரி, அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நாம் இருந்தோம்னா எந்த அளவு ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த காலை வேளையில பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம விருப்பம் போல, நம்ம சித்தம் போல, நாம நினைச்ச மாதிரி நாம ஏதோ இருந்துட்டு நமக்கு தெரிஞ்ச வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஏதோ இருக்கிற பாஸ்டர், ஏதோ நான் போறேன், சர்ச்சுக்கு வரேன். இப்படி இருக்கும்போதே கர்த்தர் நம்மளை இந்த அளவு இந்த அளவு நம்மை ஆசீர்வதிக்கும் போது, அப்ப அவர் விரும்புகிறபடி அவர் சித்தத்தை செய்து, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, அவருடைய ஊழியத்தை செய்து, அவருடைய பணிகளை செய்து, அவர் அவர் எதிர்பார்க்கிறபடி நடந்தோம்னா தேவன் எந்த அளவு நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த காலை வேளையிலே உங்களிடத்துல எனக்கும் சேர்த்துதான் இந்த வார்த்தைக்காக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என்ன அர்த்தம்னா பார்த்தா, இனிமே அவன் வாழ்க்கையில தண்டிப்பதற்கு எதுவுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் லைஃப்ல, யோபு லைஃப்ல இனிமே அவனுக்கு ஒரு தண்டனை வேணுமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே எல்லாமே ஒரே நாள்ல ஆடு மாடுகள், ஏர் மாடுகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், இப்படி அவனிடத்துல இருந்த அத்தனை விஷயங்களும் ஒரே நாள்ல இழங்குறான். அதை கூட மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். அவனுடைய சரீரபகரமான வேதனைகள், ஐயோ சாமி, தாங்க முடியாத வேதனை. ஒரு பக்கம் உடம்புகள் போடுச்சுங்கிற அந்த வேதனை உள்ளத்தை அடைக்கும் பொழுது, இப்ப உடல்ல இருக்கிற வேதனை இதை போய் எங்க போய் சொல்லுவான் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அவனுடைய சூழ்நிலையை ஊரே பாக்குது. அவனால ஊரே பார்த்து, ஐயோ பாவம், என்ன மனுஷனும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லாரும் அவனை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமைக்கு இருந்துச்சு. அவன் சூழ்நிலை நீங்க பார்த்து அவனோட உடம்புலது, அவனோட சரீரத்துல இருந்து அப்படியே இருந்து ரத்தமும் சீவும் வருமா. அதை நாய் நக்கிற அளவுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு அவ்வளோ துர்நாற்றம் இருக்கு. அதனாலதான் அவன் போய் அந்த துர்நாற்றம் தெரியாம இருக்கிறதுக்கு சாம்பல்ல போய் உட்காந்துருப்பான். அங்க உட்காந்துட்டு அந்த தேங்காய் சிரட்டை எடுத்துக்கொண்டு உடம்புல முடுக்கு தேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அரிச்சுக்கிட்டு இருப்பான். இவ்வளவு வேதனை கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. சரீரபிரகாரமான வேதனை, உடைமைகள் எல்லாம் போயிடுச்சு. ஆசையா அழகழகா பெத்து வளர்த்த 10 குழந்தைங்க ஒரே நாள்ல. நம்மளால நம்ம குழந்தை ஒரு 2 குழந்தை, ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை கொஞ்சம் காய்ச்சல் வந்தா, ஜுரம் வந்தா நம்மளால தாங்க முடியலையே, நல ஆரம்பிச்சிருமே. ஆனா 10 குழந்தைகள், அது இத்தனையும் அந்த ஊர்ல அவன் மிகப்பெரிய ஆள், மிகப்பெரிய பணக்காரன், ஊருக்கே உதவி செய்யறவன், ஊருக்கே அவ்வளோ சோறு போடுறவன், அவ்வளோ நன்மை செஞ்சவன். அந்த ஊரே அவனை பார்த்து மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி 10 குழந்தைங்க ஒரே நாள்ல செத்து போனா எல்லாம் என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. நடவன் ஊருக்கே இவ்வளவு நல்லது பண்ணான், ஊருக்கு அவ்வளவு பெரிய ஆளா இருந்தான், இவ்வளவு பெரிய பணக்காரன், ஆனா அவனுக்கே எந்த கதியா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 4 பேர் 4 விதமா கட்டாயம் பேசுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசினாலும் தேவன் உங்க வாழ்க்கையில நினைச்சத யாராலும் தடை பண்ண முடியாது. உங்களை குறித்து பேசுகிறவர்களால உங்க வாழ்க்கையில தேவன் நினைச்சதை தடுக்கவே முடியாது. அதை உங்க சிந்தனைக்குள்ள எப்பொழுதும் வச்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல 1000 பேர் 1000 வார்த்தை பேசலாம். ஆனா ஆயிரங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. மறுபடியும் நான் தீர்க்கதரிசனமா பேசுறேன். இதெல்லாம் நான் குறிப்பிடத்துல பேசல, அப்படியே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கர்த்தர் என்கிட்ட வெளிப்படுத்த அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளோவா கர்த்தரோட வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. 1000 பேர் உங்களோட வளர்ச்சிக்கு தடையா இருந்தாலும் அந்த ஆயிரங்களுக்கு மேல உங்களை ஆசீர்வதிப்பதை, தேவன் ஆசீர்வதிப்பதை அந்த 1000மே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அது எப்பொழுதுமே உங்க சிந்தனைகளுக்குள்ள இருக்கணும். பேசுவோர் பேசட்டும், ஏசுவோர் ஏசட்டும். தேவன் நினைத்த வாழ்க்கையில நீங்க தடைபடாமல் சென்று கொண்டே இருக்கு. அதுதான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களிடத்துல பேசுகிற ஒரு காரியம். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த நாளிலே தேவனுடைய திட்டத்துக்கு ஒருவேளை நீங்களே தடையாக இருந்தா கூட உங்களை மாற்றுவாரே தவிர உங்களை குறித்ததான தேவ திட்டத்தையோ உங்களை குறித்ததான தேவ சித்தத்தையோ அவர் ஒரு நாளும் மாற்றவே மாட்டார். அந்த திட்டத்துக்கு ஏற்ப உங்களை மாற்றுவார், அந்த சித்தத்துக்கு ஏற்ப உங்களை மாற்றுவாரே தவிர உங்களுக்கான திட்டத்தை, ஐயோப்பா ஒழுங்கா கீழ்ப்படியில, ஓகேப்பா இவனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம், அப்படி ஆண்டவர் மாத்துகிற தேவன். நாம தான் மாறுகிறவர்கள், மனுஷன் மாறுகிறவன். ஆனா தேவன் அப்படி இல்லை, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களை குறித்து என்னை குறித்து இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே பெரிய திட்டங்களை வடிவமைத்து தான் உங்களை இந்த உலகத்துக்கு என்னையும் உங்களையும் அனுப்பியிருக்கிறாரு. ஆதாம் வரத்துக்கு முன்னாடியே தேவன் 5 நாள் வேலை செஞ்சுக்கிறார், சும்மா கிடையாது. 5 நாள் அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் உலகத்தை படைச்சு, தண்ணி கிண்ணி எல்லாத்தையும், மரங்கள் செடிகள் பழங்கள் கனி வகைகள் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் ஆதாமை படைச்சாரே தவிர முதல் நாள்ல ஆதாமை கர்த்தர் படைக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு மனிதனுக்காக
4 நதிகள் ஓடக்கூடிய ஒரு தோட்டத்தை ஆண்டவரால் படைச்சு அவனை கொண்டு வர முடியும்னா, ஆதாம் எப்படியோ அதே போலதான் நீங்களும் நான். இந்த உலகத்துல நீங்க பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை குறித்ததான தேவ திட்டத்தை தேவன் வடிவமைத்து விட்டுதான் இந்த உலகத்துல அனுப்புகிறார். உங்களுக்கான அத்தனை விஷயங்களை அவர் ஆல்ரெடி ஆயத்தமாக்கப்பட்டவை, ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அது அந்தந்த காலத்துல அது நடைபெறும். அது அதன் காலத்துல கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். எப்ப எது நடக்கணும் அப்ப நடக்கணும். நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் அது நடக்கும். நீங்க விரும்பினாலும் நீங்க விரும்பாவிட்டாலும் அது நடக்கும். இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஜெபிக்கவில்லை என்றாலும் அது நடக்கும். நாம நினைச்சிட்டோம் நான் எல்லாம் ஜெபம் பண்ணதான் கர்த்தர் கூட, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில, ஏன்னா நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம இந்த வயசுல நம்ம இதெல்லாம் நடக்கும், இந்த வயசுல மேரேஜ் நடக்கும், இந்த வயசுல குழந்தைகள் பிறக்கும், இந்த வருடத்துல ஊழியம் இப்படி இருக்கும். நம்ம ஊழியத்துல கடைசி வரைக்கும் 10 பேர்னா 10 பேர் தான். ஊழியத்தினுடைய வளர்ச்சியில இல்ல நம்ம இல்ல இல்ல நம்ம திடீர்னு நம்மளை கர்த்தர் வந்து நம்மளை இன்னும் அழகா வல்லமையை பயன்படுத்தி ஒரு 50 பேர், 100 பேர், 1000 பேர் கர்த்தர் உங்களை கொண்டு சித்தம் இருந்துச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அவர் திட்டத்துல உங்க கூட யாரை சேர்க்கணுமோ அவங்கள சேர்ப்பாரு. உங்களை விட்டு யாரை பிரிக்கணுமோ அவங்க பிரிப்பாரு. ஒருவேளை உங்களை விட்டு பிரிக்கிறவங்க நீங்க அதிகமா நேசிக்கிற நபரா இருந்தாலும் ஆண்டவருக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஆபத்து தானே தவிர எந்த விதத்திலயும் உங்களுக்கு நன்மை நடைபெற போவது கிடையாது. எனவே எதை பத்தியும் கவலைப்படாம, எதை பத்தி யோசிக்காம, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க செய்ய போற திட்டத்துக்கு இணைந்து இசைந்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுதான் இந்த காலை ஜெபமா இருக்கும். அதிகாலை வலயத்துல ஆண்டவரே உங்க சித்தத்துக்கும் உங்க திட்டத்துக்கும் நானும் என் குடும்பமும் இணைந்து செயல்படணும். அந்த திட்டத்தை அறிந்து புரிந்து செயல்படணும். இப்ப சொல்றான் பாருங்க, இவன் இப்பதான் எப்ப கடைசியில தான் சொல்றான். அவனுக்கு இது வரைக்கும் நடந்ததுல அவனுக்கு ஒரு முதல்லயே சொல்லியிருந்தா அவன் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்க மாட்டான்னு தெரியல. ஆனா கடைசியில தான் அவனுக்கு தெரியுது இதெல்லாம் கர்த்தர் தான் செய்யறாரு. எனவே அவர் நினைச்சு தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு, அந்த நாலேஜ் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். நமக்கு முன்மாதிரியா யோபு இருக்கிறாரு பாருங்க. யோபு மனுஷன் வாழ்ந்து முடிச்சுட்டாரு பாருங்க. வாழ்ந்து முடிச்சுட்டு யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் நம்மள மாதிரி அவர் யாரோ ஊருக்கு தெரியாத நபர் இல்ல. ஊரே திரும்பி பார்க்கிற ஒரு நபர். ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்தவன். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன், கோடீஸ்வரன். அவருக்கே அந்த நிலைமை. இத்தனைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தீமை செய்யாதவன், உத்தமன், சன்மார்கன். அப்படி என்னன்னா மனிதீக அடிப்படையிலே ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவனுக்கு இந்த பிரச்சனை. அப்ப நாமளா யோசிச்சு பாருங்க. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமா சொல்றேன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவருங்க. உங்க லைஃப்ல என்ன வேணாலும் ஆண்டவரால செய்ய முடியும். அந்த வல்லமை ஆண்டவருக்கு இருக்குது. இந்த உலகத்துல எப்படி உங்களை இந்த பூமியில கொண்டு வருவதற்கு எப்படி அவருக்கு வல்லமை இருக்குதோ, அது போல உங்க வாழ்க்கையில தேவன் என்னென்ன காரியங்களை செய்வதற்கும் அவருக்கு வல்லமை இருக்குது. அது யாராலும் மாத்த நம்ம ஜெபிச்சா கர்த்தர் மாத்தணும் அதெல்லாம் இல்லை. எதை மாத்திரம் அதுதான் மாத்தணும் நம்ம எல்லாத்தையும். ஆனா தேவ திட்டத்தை ஒரு கட்டாயம் அவரால் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை எழுதிட்டாருன்னா அதை மாற்றவே முடியாது. அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா சில மாற்றக்கூடிய சித்தங்கள் பைபிள்ல ஒரு சில பேருக்கு தான் இருக்குது. எனவே அவங்கள மாதிரி எனக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப லாசருவுக்கு அவன் மரித்து 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பட்டான். இப்ப எனக்கு அந்த மாதிரி நம்ம கேட்க முடியுமா? ஏன்னா அது அவனுக்கான திட்டம், அவ்வளவுதான். எசேக்கியா ராஜா, அவருக்கு எக்ஸ்ட்ரா 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் ஆண்டவர். அதுக்கப்புறம் வேற யாருக்காவது கூட்டி கொடுத்தாரு பைபிள்ல பாருங்க? எங்கேயுமே இருக்காது. லாசருக்கு அப்புறம் யாரும் நடந்ததா பாருங்க? எங்கேயும் கிடையாது. அப்போ அது அவர்களுக்கான திட்டம். அது மாதிரி எனக்கு கொடுங்க, இது மாதிரி அப்படி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி நீங்க கேட்காதீங்க. உங்களை மாதிரி கேளுங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்துற திட்டம் என்ன ஆண்டவரே? எனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளான்ல நான் செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க பிளான்ல உங்க லைஃப் நடைபெறுவதற்கும் உங்க ஊழிய செயல்படுவதற்கும் அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, திட்டம் வச்சிருக்கிறீங்க. அந்த திட்டம்னு ஒருவேளை எனக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த திட்டத்துல என்ன செயல்படுத்த வைங்க ஆண்டவரே. அந்த திட்டம் தடையில்லாமல் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த திட்டத்துக்கு 1000 தடை வரலாம். அந்த தடையெல்லாம் தகர்த்து போட்டு உங்க திட்டத்தை என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த திட்டத்தோடு நானும் சேர்ந்து செயல்பட அந்த ஞானத்தை கொடுங்க. அந்த திட்டம் என்ன என்பதை அறிகிற அறிவை கொடுங்க. அப்படின்னு இதற்காக தான் நீங்களும் நானும் அதிகமா ப்ரேயர் பண்ணணும். இதை மாத்துங்க ஆண்டவரே, இதை ஆட்டுங்க ஆண்டவரே, அதை கொடைங்க ஆண்டவரே, இவனை மாட்டுங்க ஆண்டவரே. அதெல்லாம் நம்ம தேவையில்லாத ஜெபங்கள்.
தேவையில்லா ஜெபம் அது முதல்ல அது மாதிரி ஆண்டவர் கேட்கவே மாட்டார். இந்த இடத்துல பாருங்க, யோபு பாருங்க, அவன் இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவங்க நண்பர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன பிரச்சனை பைபிள்ல போடல. அந்த நேரத்துல இவனுக்கே ஒரு ஜெபங்கள் தேவைப்படும் பொழுது, இவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தான். அவங்க சிறையிருப்பு மாறுபடியாக ஜெபித்தான். கர்த்தர் இவன் சிறையிருப்பை மாத்தினார். யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையில இப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவுல நமக்கே 1000 பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போணும். சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய காலத்துல இவன் அவங்க 3 நண்பர்களுடைய சிறையிருப்புக்காக இவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் இவன் சிறையிருப்பை மாத்தி எல்லாமே 2, 2 மடங்காக வர்த்திக்க பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்க. எந்த மனைவி தூஷித்தாலோ, எந்த மனைவி ஜீவனை விடுன்னு சொன்னாலோ, அந்த மனைவி அந்த மனைவி மூலியமா தான் அடுத்த 10 குழந்தைகள் ரிலீஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் உங்கள தலைகுனிய நினைச்சு, உங்கள வெட்கப்படுத்த நினைச்சாங்களோ, அவங்க முன்னாடி தான் தேவன் உங்கள ஆசீர்வதிப்பார். அது முதல்ல நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாருங்க, யோசேப்பு வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு அரண்மனையில இருக்கும் பொழுது பார்வோனின் மன அ சாரி போத்திபாரின் மனைவி அவங்கிட்ட எவ்வளோ தவறு செய்ய அவனை ரொம்ப வகை தேடினான். எவ்வளோ ஆசை வார்த்தைகளை பேசினான். பிறகு அவ 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 ரொம்ப எல்லை மீறி அவன் ட்ரெஸ்ஸை பிடிக்கும்போது அந்த மேல் வஸ்திரத்தை உடுத்துவிட்டு, நான் இந்த கொடிய பாவத்தை தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போறான். அப்ப செய்யாத தவறுக்கு சிறை தண்டனை அனுபவிக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப அவனை பார்த்து என்ன நினைச்சிருப்பா அவ? இவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பா. அப்பாடா, அவனை உள்ள தூக்கி போட்டேன்டா அப்படின்னு அவன் நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா அவ சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. கர்த்தர் மறுபடியும் அவனை தூக்குனார். அங்கிருந்து தூக்கி அவனை எந்த இடத்துல அவன் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சானோ அதே தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அதிபதியாக, அரசனாக அங்க நிக்கிறத அதே போத்திபாரின் மனைவி பார்த்திருப்பான். யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் நம்மள வாழ்க்கையில உயர்த்துவத, நம்முடைய உயர்வை தடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நடுவுல தான் கர்த்தர் செய்ய போறார். அதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஐயோ நாம இவன் எவ்வளவு நல்லவனா இருந்தான், இவன் லைஃபை நம்ம கெடுக்கணும்னு நினைச்சோம், இவனை பாவத்துல விழ வைக்கணும்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு நம்மளையே ஆளக்கூடிய ஒரு பெரிய நபரா வந்துட்டானே. அப்ப அவன் அந்த இடத்துல பதவி ஏற்கும் பொழுது கட்டாயம் போத்திபார் மனைவி இருந்திருப்பான். அவன் ராஜாவை அவன் இருக்கும்போது கட்டாயம் பார்த்திருப்பான். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை கேவலமா பார்த்தவன் இப்ப என்ன பண்ணி அவனை பார்த்து வணங்கியே அவனை, வயசுல சின்ன பையனா இருந்தாலும் வணங்கிதான் ஆகணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க தேவனோட திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் போது ஆட்டோமேட்டிக்கா யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா வந்தாங்களோ அவங்கள எல்லாரும் கர்த்தர் சேர்க்க ஆரம்பிச்சிருவார். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் சோர்ந்து போகாதீங்க. 1000 பேர் தூஷிக்கட்டும், 1000 பேர் உங்களை வேணாம்னு சொல்லட்டும், ஆனா கர்த்தருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் போது அப்ப அவங்க பார்ப்பாங்க. அப்ப உங்ககிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க. உங்க உயர்வை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஒருவேளை இப்ப உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில செயல்படும் போது ஒரு நாள் இந்த கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாய் மாறும். அதை உங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க. இந்த காலை வேளையில தேவ வார்த்தைக்கு நேராக நமது சிந்தனையை நிரப்புவோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு தேவ மனிதனை குறித்து நான் இந்த இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போது நம்ம காலை வேளையில நமக்கு டைம் குறுகலா இருக்கிறபடினாலே நம்ம பேசுவோம். அப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நம்ம யோனாவை பத்தி பார்க்க போறோம். யோனா நமக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்தின் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவன் சின்ன வயசுல இருந்தே கர்த்தர் தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றுக் கொண்டவன். அப்ப அவங்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நினிவே பட்டணத்துக்கு போன்னு சொல்றாரு. நினிவே பட்டணத்துக்கு போ, அங்க இருக்கிற 1,20,000 மக்கள், அவங்கள நான் என்ன பண்ண போறேன், அவனை அழிக்க போறேன். அவங்க வந்து மனம் திரும்பணும். அதற்காக அவங்கள போய் தீர்க்க தரிசன உரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா, அந்த மக்கள் கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லு, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கர்த்தர் இவங்கிட்ட அந்த திட்டத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. பாருங்க பாருங்க, நமக்கு திட்டத்தை தேவன் சொல்லலைங்க. உங்க லைஃப்ல என் லைஃப்ல நடக்க போறத கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆனா இவனுக்கு இனி என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்பத தேவ திட்டத்தை, வரைபடத்தை அவங்க கையில கொடுத்துட்டாரு. நீ உடனே கிளம்பி நினிவே பட்டணத்துக்கு போய், நினிவே பட்டணத்துல இருக்கிற 1,20,000 மக்களுக்கு, வலது கைக்கு இடது கை வித்தியாசத்துல மக்களுக்கு என்னை பத்தி அறிவி. நான் சொன்ன வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களை உரை. அப்ப உரைக்கும் பொழுது
அவங்க எல்லாரும் மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் நடக்கும் என்பதை திட்டத்தை இவங்கிட்ட பிளானை கொடுத்து தான் கர்த்தர் அனுப்புனாரு. ஆனா அந்த திட்டத்துக்கு இசைந்து செயல்பட்டாரா பாருங்க. அந்த திட்டத்தோடு இணைந்து போனாரா பாருங்க யோனா. யோனா வீணா போனான். ஆமா, அவன் போயிட்டான், வீணா போயிட்டான் கடைசியில. இப்ப ஆண்டவர் எங்க போக சொன்னாரு, அவன் எங்க போறான் பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப என்னதுன்னா, தேவ திட்டத்துக்கு, தேவன் நினைச்ச காரியத்துக்கு விரோதமாக எழும்பினாலும், தேவ திட்டத்துக்கு, தேவன் நினைச்ச காரியத்திற்கு நீங்க விலகியே போனாலும், தேவ திட்டத்துக்கு மாறாக வேறு ஏதாவது ஒரு காரியத்தால நீங்க விழுங்கப்பட நேர்ந்தாலும், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த இடத்துல யோனாவை கர்த்தர் எங்க போக சொன்ன, நினிவேக்கு போக சொன்னா, அதற்கு எதிரடையா இருக்கிற தர்ஷீஷுக்கு போகிறார். 2 கப்பலும் நிக்குது. நினிவே கப்பலும் நிக்குது, தர்ஷீஷ் கப்பலும் நிக்குது. எந்த கப்பல்ல ஏறணும்னு முடிவு பண்ண வேண்டியது யோனா. இப்ப யோனா முடிவு பண்ணிட்டார். ஆனா கர்த்தர் அவனை வச்சு அவர் ஆல்ரெடி முடிவை சொல்லிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. பைபிள்ல ஆண்டவர் அழைத்த ஒவ்வொரு தேவ மனிதர்களை அழைக்கும் போதே அந்த அழைப்பு, உங்களை வச்சு நான் என்ன செய்ய போறேன் என்பதை கர்த்தர் சொல்லிட்டு தான் அழைப்பார். ஆபிரகாம் அழைக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் மூலியமா சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் அவனை அழைக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி தான் போறார். உனக்கு 100வது வயசுல குழந்தைய கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை ஆரம்பத்துல விசுவாசிச்ச நபர் போக போக என்ன ஆகுது பாருங்க. மனைவி பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வருது. ஆகார் மூலியமா பிரச்சனை வருது. இஸ்மவேல் மூலியமா பிரச்சனை வருது. தேவதூதன் வந்து பேசினாலும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவன் நம்பிக்கையே இல்லை. ஆனா ஆரம்பத்துல வரும்போது எப்படி இருந்தாங்க? ஆரம்பத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சுன்னு வந்தாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் மட்டுமா கீழ்ப்படிஞ்சாரு? சாராள் தானே கீழ்ப்படிஞ்சு வர்றாரு. அப்ப எல்லாம் ஆரம்பத்துல இருந்த அந்த கீழ்ப்படிதல், ஆரம்பத்துல இருந்த விசுவாசம், ஆரம்பத்துல இருந்த அந்த கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை, போக போக நாட்கள் தாமதமாக ஆக அது தேய்மானம் ஆகிவிடுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்துல கொண்டிருந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நீங்க இருக்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். அப்ப தேவ திட்டம் என்ன அவனுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியல பாருங்க. நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லல. ஆனா அவன்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டு தான் அழைக்கிறார். மோசேயை பாருங்க. அடடடடா, மோசேயோட பயங்கரமான கேரக்டர். மோசே அவனை அழைக்கும் போதே சொல்றாரு. ஆனா அவன் வேணாம், வேணாம், என்ன விட்டுருங்க ஆண்டவரே, வேற யாராவது பாருங்க ஆண்டவரே, நான் வந்து பேச அறியாதவன் ஆண்டவரே. ஓகே, உன்னால பேச முடியலையாப்பா, ஓகே, பேசுறதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்றேன், அதையும் ஆண்டவர். அப்ப இவன் லைஃப்ல அவர் திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் எவ்வளவு இறங்கணுமோ அவ்வளவு இறங்க வர்றாரு. ஆனா இவன் வந்து ஒத்து போக மாட்டான். அப்ப கர்த்தர் கடைசியா கோவப்பட்டு வரைய, அவர் கோவப்பட்ட உடனேதான் அவன் கடைசியில வர ஆரம்பிச்சிட்டு. அப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, எதுக்குடா அந்த மோசே லைஃப்ல ஆண்டவர் ஏன் இவ்வளோ இறங்கி போனோம்? ஏன்னா அவனை பத்தி கர்த்தர் திட்டத்தை எழுதிட்டாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. நம்ம லைஃப்ல சில காரியங்கள் ஏன் நடக்குது, ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நம்மள தேவ திட்டத்துக்குள்ள வருவதற்காக தானே பிரச்சனை தவிர, அந்த தேவ திட்டத்தை விட்டு நம்மளை வெளியேற்றுவதற்காக அல்ல. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. தேவ திட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு வருவதற்காக தான் சில பிரச்சனைகளை தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறாரே தவிர, அந்த தேவ திட்டத்தை விட்டு நம்மளை வெளியேற்றணும் என்பதற்காக அல்ல. அப்படின்னு அவர் நினைச்சது நம்ம லைஃப்ல தடைபடாம இருக்கணும்னா, அதற்கு நீங்களே விரோதமாக எழும்பினாலும், இந்த இடத்துல யோனா அவனே விரோதமா எழும்புறான். நினிவேக்கு போக சொன்னா தலைவர் தர்ஷீசுக்கு போறாரு கப்பல்ல. அங்க ஏறிட்டு அங்க போய் அடித்தட்டுல நல்லா படுத்து தூங்குறாரு பாருங்க. அடித்தட்டுல ஆக்சுவலா கப்பல்ல போனா படுத்தா தூக்கமே வராது. ஏன்னா அலைகளின் இரைச்சல் சத்தம், கீழே மோட்டர் ஓடும் அந்த சத்தம், இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா அவருக்கு அங்க போய் தூக்கம் வருது. அப்ப பாருங்க, ஆண்டவர் நினைச்ச திட்டத்துக்கு மாறி செயல்படுற அவன் வந்து நிம்மதியா போய் கொண்டிருக்கான். ஆனா கர்த்தர் விட்டாரா பாருங்க. அப்ப பாருங்க, இவனை கொண்டு தேவ திட்டம் செயல்படுவதற்காக அங்க கர்த்தர் யாரை யாரெல்லாம் வேலை செய்ய வைக்கிறார் என்பதை சற்று யோசித்து பாருங்க. அந்த கடல்ல இருக்கிற அத்தனை மக்களையும் வேலை செய்ய வைக்கிறாரு. அத்தனை பேருடைய உடைமைகள் இழந்து போயிட்டாங்க. யாரு? இவன் ஒருத்தன் தேவ திட்டத்துக்கு விரோதமா செயல்பட்டதுனால. அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சொத்துக்கள், சரக்குகளை எல்லாம் தண்ணியில தூக்கி போடுறாங்க.
அப்புறம் இவனுக்காக ஒரு மீன் பாவம் 3 நாள் சாப்பிடாம இருக்கிறது. யோசிச்சு பாருங்க அதெல்லாம். இவன் ஒருத்தன் தான் தப்பு. இவன் ஒருத்தன் தான் தேவதத்துக்கு விரோதமா செயல்பட போனான். சரி விட்றா, வேற யாராவது பார்த்துக்கலாம் அப்படின்னு கர்த்தர் போலயே. ஆனா இவனை செய்ய வைக்கிற வரைக்கும் கர்த்தர் விட்டார பாருங்க. அதைத்தான் உங்க லைஃப்லயும் என் லைஃப்லயும் தேவன் நினைச்சதுக்கு நீங்க விரோதமா செயல்பட்டாலும் உங்களை தேவ திட்டத்துக்கு செயல்படுவதற்கு உங்களை மாத்திக்கிட்டே இருப்பார். உங்களை மாத்துவதற்கு அவர் யாரை என்ன வேணாலும் செய்வார். யாரை கொண்டு வேணாலும் உங்களை மாத்த வைப்பார். அடி கொடுத்து அது மாத்த வைப்பாரு, உத கொடுத்து அது மாத்த வைப்பாரு, விபத்து கொடுத்து அது மாத்த வைப்பாரு. அதை தேவன் உணர வச்சிருவார் நமக்கு. ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேனே, அவர் சொல்லி நான் செயல்படாம போயிட்டேனே, கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து நான் சிரிப்பிக்காம வந்துட்டேனே, கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து ஊழியம் பண்ணாம இருந்துட்டேனே, கர்த்தர் சான்ஸ் கொடுத்தும் பைபிள் வாசிக்காம இருந்துட்டேனே. எனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் திட்டத்துல அழகா செயல்படுது. அவர் நினைச்ச காரியத்துல நம்ம செயல்படுவதற்கு உறுதியா இருக்கணும். அதுல நம்ம விட்டு கொடுத்து போகணும். அதை விட்டு கொடுத்துட்டு அதற்கு எதிர்மறையாக போனோம்னா நிச்சயமா அழிவுதான் வருவே தவிர எந்த மாற்றமும் நடைபெற போவது கிடையாது. ஆபிரகாம் கூட இருக்கிற வரைக்கும் லோத்து எவ்வளவு சூப்பரா இருந்தான் பாத்தீங்களா? என்னைக்கு அந்த திட்டத்தை விட்டு ஆபிரகாம் அழைச்சது போத அந்த அழைப்புக்கு லோத்துவும் தானே கீழ்ப்படிஞ்சு போறான். அப்ப லோத்து கீழ்ப்படிஞ்சு போனவன் இப்ப தன் கண்களுக்கு எது அழகா பசுமையா செழிப்பா தெரியுதோ அந்த தேசத்துக்கு அவன் போறான். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம கண்ணுக்கு அழகா தெரியுது எல்லாமே நமக்கு ஆபத்து தான். நம்முடைய கண்களுக்கு எது பசுமையா செழிப்பா தெரியுதோ அது எல்லாம் நமக்கு ஆபத்தை விளைவிக்குமே தவிர ஒரு அற்புதத்தையும் கொண்டு வராது. அழகா இருக்குதுன்னு போனோம்னா அந்த அழகுதான் ஆபத்துல முடியும். நல்லா இருக்குதுன்னு போனோம்னா அந்த நல்ல விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும். இது பரவாயில்ல நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம போவோம். அதுதான் நமக்கு பெரிய தீமைகளை கொண்டு வரும். நடந்தது என்ன நமக்கு எல்லாம் தெரியும். இவன் ஒருத்தனால அங்க நடக்கிற பாவத்துல யோசிச்சு பாருங்க. ஏதோ ஆபிரகாமுடைய ஜெபம், அவருடைய மன்றாட்டு ஜெபம், கண்ணீரின் ஜெபம் தான் இவன் குடும்பத்தை காப்பாத்துச்சு. ஆபிரகாம் மாத்திரம் அங்க ஜெபிக்கவில்லை என்றால், ஆபிரகாம் மாத்திரம் ஆண்டவர் சமூகத்துல மன்றாடவில்லை என்றால், அதெல்லாம் தேவ திட்டத்துக்கு மாறி செயல்பட்டு போயிட்டு அப்பயே கத்தர் உடல பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிற ஒருத்தனை கத்தர் வச்சுட்டாரு பாத்தீங்களா? அப்ப உங்களை தேவ திட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு யார் யாரெல்லாம் ஜெபிக்க வச்சுட்டாரு பாருங்க. யார் யாரெல்லாம் ஜெபிக்க வச்சிருவாரு. அன்னைக்கு பாருங்க, சவுல் தேவ திட்டத்தை மாறி இஸ்ரவேல் கத்தரோட அழிக்க போனான். ஆனா அவனுக்காக என்ன பண்ணிட்டாரு? ஒரு அனனியாங்கிற தேவ ஊழியனை ஜெபிக்க வச்சுட்டாரு பாருங்க. அவன் வந்து ஜெபம் பண்ணாதான் அவன் கண் பார்வை வரணுங்கிறது தேவ திட்டம். ஒருவேளை அவன் நான் போல ஆண்டவர், நான் போக மாட்டேன்னு சொல்லி போயிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய பவுல் என்கிற ஒரு கேரக்டரை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. என்ன கருமண தேவ பிள்ளைகளே, தேவ திட்டத்துல யார் யாரோட இணைக்கணும், யார் யாரை விட்டு பிரியணும், இது எல்லாம் நன்மையான காரியங்கள் தான். நமக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், நமக்கு வேணா வருத்தமா இருக்கலாம். ஐயோ இவங்க 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 நம்ம சபை விட்டு போயிட்டாங்களே, இவங்க நம்முடைய ஊழியத்தை விட்டு போயிட்டாங்களே, ஐயோ இந்த பிரதர் போயிட்டாங்களே, சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணும், நல்லா பாட்டு பாடுவாங்களே, நம்மளை விட்டு போயிட்டாங்களே. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. ஐயோ அப்பா இவருக்கா இந்த பிரச்சனை, இவருக்கா இந்த வியாதி, இவருக்கா இந்த போராட்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, போராட்டம் வருவது எல்லாமே அவர் திட்டத்தை நம்ம லைஃப்ல நிறைவேற்றுவதற்காக தானே தவிர அதுல இருந்து மாற்றுவதற்காக அல்ல. இந்த இடத்துல தேவன் நினைச்ச காரியத்துக்கு யோனாவே விரோதமா எழும்புறான் பாரு. யோனாவே விரோதமா செயல்படுறான். இத்தனைக்கு யாருங்க அவரு? தீர்க்கதரிசிங்க. எனக்கு புரியவே இல்லை. தீர்க்கதரிசி இது வரைக்கும் தேவனோட வார்த்தைகள் சொன்னதை அப்படியே சொல்லுவாரு. தேவன் போற விஷயத்துக்கு அவர் கரெக்டா செயல்படுவாரு. அவ்வளவு வல்லமையா இருக்க தீர்க்கதரிசி. நல்லா புரிஞ்சுக்கோ. தேவன் நாம நினைக்கிறோம் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட இடத்துல, சாதகமான இடத்துல, சமாதானமான இடத்துல ஊழியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம ஊழியத்துல கஷ்டமான கடினமான பாதையில ரொம்ப கொடூரமான மனுஷங்க நடுவுல கர்த்தர் பயன்படுத்தும் போது, ஐயோ நான் அங்க போக மாட்டேன், அங்க அதை நடத்தக்கூடாது, ஐயோ அது செட் ஆகாது எனக்கு, நான் அங்க போக மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா திட்டத்தை மாத்தார், உங்களையே மாத்துவார். அடிச்சு உதைச்சு சிச்சித்ததை கொண்டு வந்து நிறுத்துவார். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போதே யோனா போயிட்டாருன்னா இன்னைக்கு கப்பலுக்கு சேதம் இல்லை, கப்பல் இருக்கிற உடைமைகளுக்கு சேதம் இல்லை,
மீனுக்கு வேலை இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த ஒரு மனிதன் தேவ திட்டத்துக்கு, தேவ நினைச்ச காரியத்துக்கு விரோதமா செயல்படும் போது, இவனை திருப்புவதற்காக, இவனை திசை திருப்புவதற்காக, தேவ திட்டத்துக்கு நேராக இவனை மாற்றுவதற்காக கர்த்தர் யாரை வேணாலும் வேலை செய்ய, எந்த மீனா இருந்தாலும் வேலை செய்ய வைப்பார், எந்த கழுதையா இருந்தாலும் வேலை செய்ய வைப்பார். கழுதை பேச தெரியல, நமக்கு பைபிள்ல பாத்தீங்களா? பேலையாம் கிட்ட தேவ மக்களை சபிக்கணும்னு நினைச்சா கூட அங்க கழுதைய பேச ஆரம்பிச்சிருவாங்க. மனுஷங்க பேசாத நேரத்துல கல்லுகள் கூட பேசுன்னு கர்த்தர் சொல்றார். எனவே ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப சென்சிட்டிவான லைஃப். ஆனா அது மாதிரி ஒரு பிளெஸிங்கான லைஃப் இந்த உலகத்துல யாராலும் வாழவே முடியாது. எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்க முடியலன்னா அது கிறிஸ்துவ வாழ்க்கையால மட்டும்தான் முடியும். கர்த்தரால மட்டும்தான் முடியும். எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருக்க முடியும். உலக மக்களுக்கு எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லாம இருப்பாங்க. நமக்கு எதுவுமே இருக்காது. ஆனா நம்மளால மனரம்யமா, மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா நாம எதிர்பார்த்த காரியம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த யோனா ஏன் அந்த மக்களை சந்திக்காம இருக்கிறான்னு பார்த்தோன்னா, அந்த மக்கள் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே போதிக்கப்பட்ட பிரகாரமாக அவங்க ஒரு அசீரியர்கள். அசீரியர்கள் என்னைக்குமே இஸ்ரவேல் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினவங்க. ரொம்ப, ஏன்னா அவங்கள பத்தி அவங்க சின்ன வயசுல இருந்தே போதிக்கும் போதே இவன் வந்து பிறந்ததுல இருந்தே அவன் அந்த மக்களை பத்தி ஒரு கொடூரமானவங்களாக, அந்த மக்கள் தான் நம்மளை இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போதிச்சு அந்த டீச் பண்ணியே வளர்ந்தவன். அப்ப அந்த மக்களை பத்தி இவனுடைய மைண்டுக்குள்ள, மனசுக்குள்ள ஒரு தவறான பார்வை வந்து விட்டது. அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் ரட்சிப்பு தேவை, அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த சிந்தனை இல்ல. அவங்க எப்படியாவது இந்த பூமியில வாழவே கூடாதப்பா. ஏன்னா நமக்கு அவ்வளோ, நம்முடைய முன்னோர்களுக்கு அவ்வளோ விஷயம் தவறு பண்ணாங்க, அவ்வளோ துன்புறுத்தினாங்க, அவ்வளோ அடிமைப்படுத்தினாங்க, நம்மள அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அதெல்லாம் அவன் சிந்தனைக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்தது. அவங்கள குறித்துதான் ஒரு தவறான பார்வை இருந்ததுனால. ஆனா கர்த்தருக்கு தேவை எல்லாரையுமே கர்த்தர் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். ஏன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அது அவருடைய சித்தம். நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அந்த வெறுக்கிறவனுக்கு, அந்த வெறுக்கிற ரட்சிக்கப்படணும் என்பது அவர் சித்தம். ஆனா நீங்க வெறுத்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை நம்ம நேசிக்க தான், நம்ம நேசிக்கணும். அதுதான் நம்மளுக்கும் தேவ சித்தம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கர்த்தர் சொல்றார் மத்தேயு 5:44. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா பாருங்க. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. ஆனா நாம இதை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் நினைச்ச காரியம். தேவன் நினைத்தது நாம செய்யணும். தேவன் நினைச்சது நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் உங்க லைஃப்ல அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த லைஃப்ல இந்த இடத்துல வந்து பாருங்க, யோனா தேவ திட்டத்துக்கு, தேவன் நினைச்ச காரியத்துக்கு இவன் விரோதமாக செயல்படுகிறான். விரோதமா செயல்படுகிறான். விரோதமாக நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போகிறான். விரோதமாக தேவ திட்டத்துக்கு விரோதமாக கப்பல்ல போய் அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல புயல் வருது, காத்து வருது. அவங்க அந்த கப்பல்ல பிரயாணம் பண்றவங்க அவங்கவங்க தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்கவங்க தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இவனை வர வணங்க சொல்றாங்க. ஏப்பா எழுப்பா, என்னப்பா தூங்கி நிக்கிற, நாங்களாம் தூக்கம் எல்லாம் பயந்து நிக்கிறோம். இந்த கப்பல் எங்க தண்ணியில மூழ்கி விடுமோ, எங்க உயிர் போய்விடும் பயந்துட்டுக்கும். இந்த நேரத்துல எப்படிடா உனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி அவனை எழுப்பி, நீயும் ஒரு வேளை என்னது உன் சாமியை கும்பிடு, நாங்க எங்க சாமியை கும்பிடுறோம். ஒருவேளை சுவாமி நமக்கு மனமிறங்கி அற்புதம் செய்ய மாட்டாரா, அப்படி இப்படி எல்லாரும் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து முடியும் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட உடைமைகள் எல்லா லக்கேஜ் எல்லாம் தூக்கி போடுறாங்க, சரக்குகளை எல்லாம் கடல் தூக்கி போடுறாங்க. அப்பவாது கப்பல் மூழ்காம இருக்குமானா? இல்ல, இன்னும் அதிகமாவது தவிர குறையல. தேவ திட்டம் நிறைவேற வரைக்கும் உலகத்தினுடைய எல்லாத்தையும் கர்த்தர் அசைக்க வச்சிருவாருங்க. தேவ திட்டத்துல நாமளை மாத்துற வரைக்கும் அவர் அசைக்க வேண்டியது அவர் அசைச்சிடுவார். அவருக்கு அசைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உஃப்னு ஒரு ஊதுனா செங்கடல் பிளக்கும். 2 ஷேக் பண்ணா பூமி எதிர்ச்சி வரும். ஏன்னா படைச்சவருக்கு தெரியும் எல்லாம், எங்க என்னென்ன எப்படி சரிப்படுத்தி எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி. கடந்த நாட்கள் நடந்ததுல நமக்கு தெரியல, இலங்கை தேசத்துல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா. என்ன வேணாலும் கர்த்தர் அதான் அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. நமக்கு கஷ்டம் மாதிரிதான், கஷ்டம் தான். நிறைய பேர் செத்து போயிட்டாங்களே நினைச்சு கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா ஆக்கல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களும் தேவனுடையது. படைச்சவருக்கு எடுப்பவருக்கும் உரிமை இருக்குது. ஏன் கேட்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது.
நம்மளை வச்சுக்கிறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அப்ப என்ன வச்சு நான் என்ன பண்ண ஆண்டவரே, அதுதான் 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 அந்த ஒரு புரிதல், தேவனை குறித்ததான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வருது இவருக்கு பாருங்க, 42ஆம் அதிகாரத்துல தான் யோபுவுக்கே வருது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுற இவனுக்கே ஆண்டவரை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு புரிதல் கடைசியில தான் வருது. தேவரே நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது என்பது தடைபட. இப்ப நமக்கு முன்னாடியே கர்த்தர் எழுதி கொடுத்தாலும், ஆனா நமக்கு இன்னும் புரிதல் வர மாட்டேது. ஆண்டவரை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஆண்டவரை நம்முடைய வலைக்குள்ள நாம நினைச்சது நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இழுக்கிறோமே தவிர, அவர் அவர் நினைச்சது நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நாம மாறுவது கிடையாது. இவனும் அதான் பண்றாங்க, யோனாவும். அப்ப நடந்த காரியம் நமக்கு எல்லாருமே தெரியும். உடனே என்ன பண்ணாங்க பாருங்க. உடனே அந்த கப்பல்ல உள்ள அத்தனை பேர் எழுதி சீட்டு போட்டு பார்த்தாங்க. நான் நினைக்கிறேன் அந்த கப்பல்ல கட்டாயம் ஒரு 50 பேராவது போயிருப்பாங்க. குறைந்தது 50 பேர், அதிகபட்சமா 100 பேராவது போயிருப்பாங்க. அப்ப யோசிச்சு அத்தனை பேர் எழுதி போட்டாலும் கர்த்தர் இவன் பேர் தான் மாட்ட வைக்கிறாரு பாருங்க. அங்க போட்ட எந்த பேர் வருது, இவன் பேர் தான் வருது, யோனான்னு வருது. உடனே அவங்கள போய் தேடுது, எங்கப்பா அந்த யோனா அப்ப தேடுதுன்னு பார்த்தோன்னா, இல்ல அடித்தட்டுல போய் உட்காந்து படுத்துங்கிறாரு. அவனை எழுப்பி என்ன நடக்குதுன்னு சொன்னவர் அவன் பாருங்க, அவனுக்கு அது அவனுக்கு அது தெரியுது பாருங்க, இதெல்லாம் என்னாலதான் நடக்குதுன்னு. எவ்வளவு கடின இருதயம் உள்ளவனா இருப்பான் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு 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 ஊழியனா இருப்பானா, இப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் உள்ள தீர்க்கதரிசியா இருப்பானா, யோசிச்சு பாருங்க. அவன் நல்லாவே இந்த புயலுக்கு காரணம் நான் தான், இந்த கடல் அலைக்கு காரணம் நான் தான், இந்த காற்று சீற்றங்களுக்கு காரணம் நான் தான். அப்ப நான் தான் தெரிஞ்சும் எப்படி அவனோட அந்த கடின மனம் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு விரோதமாக, தேவ திட்டத்துக்கு விரோதமாக, தேவன் நினைத்த காரியத்துக்கு விரோதமாக நீங்கள் எழும்பினாலும் உங்களை மாற்றுவார், திட்டத்தை மாற்றவே மாட்டார். இந்த இடத்துல பாருங்க, இவனை மாத்துறாங்க. அது நான் தான் சொல்லிட்டேன், உண்மையை ஒத்துட்டான் பாருங்க. என்ன தூக்கி போடுங்க, உங்க சரக்கெல்லாம் தூக்கி போடாது, என்ன தூக்கி கடல்ல போடுங்க. அப்பயும் அவன் என்ன சொல்றான் பாருங்க, அப்பயும் என்னன்னா, நான் வேணா செத்து போறேனே தவிர தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது. நீங்களே சாகணும்னு நினைச்சா கூட உங்களை சாகாம பாதுகாத்து உங்களை வச்சு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவாரே தவிர உங்களை சாக ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சில நேரத்தில் நம்மளாம் வாய் பதறி சொல்லும் போது, இப்பா எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் செத்து போறேன்ப்பா, நான் செத்தே போயிடுறேன். அடிக்கடி நம்ம வாயின் வார்த்தையில நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், நெகட்டிவா பேசுவோம் நிறைய முறை. அதெல்லாம் பேசவே கூடாது, தேவ சமூகத்துல பேசவே கூடாது. அதே போல அடுத்தவங்க அழிகின ஆண்டவர், அவனை கொல்லும் ஆண்டவரே, அவனை இது பண்ணும் அது பண்ணும், இந்த மாதிரி ஜெபங்கள்லாம் கட்டாயம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவனோட அழிவுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் அது தேவ சமூகத்துல எட்டாது. ஏன்னா என்னன்னா, பிசாசு கூட தேவனுக்கு பயப்படுறான், அதனால புரிஞ்சுக்கோங்க. யாக்கோபுல போடப்பட்டிருக்கு, அவனும் தேவனுக்கு பயப்படுறான். நம்ம லைஃப்ல எது நடந்தாலும், ஆண்டோட பிள்ளைங்க லைஃப்ல எது செய்வதா இருந்தாலும் ஆண்டவர் அனுமதி இல்லாம அவன் செய்யவே முடியாது. நம்ம தலையில இருந்து ஒரு முடி கீழே விழுந்தா கூட தேவன் அனுமதி இல்லாம ஒரு முடி விழாதுங்க. அப்ப அந்த அளவுக்கு தேவன் சென்சிட்டிவா நம்மளை சுற்றில ஒரு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கே தெரியாம தேவனுடைய பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் இருந்து கொண்டு இருக்கிறது. கண்களுக்கு தெரியாத ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உங்களை சுத்தி இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, நம்ம தேசத்தின் அதிபதி அதிபர் அவன் அனுரகுமார திசநாயக்க, அவர்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டி வேற, உங்களை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி அதிகம். அவனுக்கெல்லாம் என்னது 5 வருஷம், திருப்பி அடுத்த முறை போனா வேற யாரும் வந்துட்டனா அது கூட கிடையாது. ஆனா நமக்கு அப்படி என்று எப்பொழுதும் நம்மளை சுத்திலும் பாதுகாப்பு தேவன் வச்சுக்கிறார். கோடான கோடி தேவ தூதர்கள் உங்களுக்காக எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவரை விட நீங்க நல்லா பெரிய ஆள். அந்த நினைப்பு எப்பொழுதுமே இருக்கணும். அவனை குறிச்சு தேவ திட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு ஒரு தெய்வமே ஒரு திட்டம் போட்டு இந்த உலகத்தை அனுப்பியிருக்கிறாருன்னா, தேவன் உங்களை குறிச்சு ஒரு நினைவோடு இருக்கிறாருன்னா, அப்ப கடவுளுடைய நினைவுகளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, அப்ப எவ்வளவு பெரிய ஆள் என்று நினைச்சுப்போம். நமக்கு அதை பத்தி ஒரு புரிதல் கிடையாது நமக்கு. தேவனை குறித்ததான ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அப்ப நான்லாம் ஒரு ஆளே இல்ல. அப்ப என்னெல்லாம் குறிச்சு ஒரு ஆண்டவர் திட்டம் வச்சு எனக்காக ஒரு பல பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னா, ஐயோ ஆண்டவரே, அதை நீங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டு உங்க கண்ணுல தண்ணீர் வந்துடும். அப்ப என்னத்துல ஒர்த்தே இல்லாத நம்மள குறிச்சு தேவனோட திட்டம் வச்சுக்கிறாரு பாருங்க. எதுக்கு தகுதியே இல்லை. ஆனா நம்மளுக்கு ஒரு பிளானை வச்சு அந்த பிளான்ல நம்மளை செயல்பட வைக்கிறதுக்கு எத்தனை பேரை வேலை செய்ய வைக்கிறாரு யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பேர் காரணமா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
கட்டாய சுவிசேஷம் சொல்வதற்கு ஒருத்தர் வச்சிருப்பாரு. உங்களை சபைக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாரு. உங்களுக்காக பாரத்தோட ஜெபிப்பதற்கு ஒருத்தர் வச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த நேரத்துல வியாதி வந்திருக்கும், போராட்டம் வந்திருக்கும், பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கூட நிக்கிறதுக்கு ஒரு ஆள வச்சிருப்பாரு. பணத்தேவை இருந்திருக்கும். அந்த பணத்தேவை எங்கேயாவது கடல் கடந்து தேசத்துல குடுப்பதற்கு ஒரு ஆள வச்சிருப்பாரு. அப்ப எல்லாம் பாருங்க, இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இப்போ உங்க ஒருத்தர அவர்கிட்ட கொண்டு வருவதற்கு இத்தனை பேரை கர்த்தர் பயன்படுத்துறார். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம சற்று நம்ம யோசிக்கணும். நீங்க போய் பொறுமையா உட்கார்ந்து முழங்கால் படியா உட்கார்ந்து பாருங்க. அப்ப நீங்களாம் ரட்சிக்கப்படுவதற்கு யார் யார் எத்தனை பேர் காரணமா இருந்தாங்க யோசித்து பாருங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு இத்தனை பேரை கர்த்தர் வழி நடத்துகிறார். அவங்க உங்களுக்கு ஆகாதவங்களா கூட இருக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம். இப்ப நீங்க அவங்க கிட்ட பேசாம கூட இருக்கலாம். ஆனா அவங்கள எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறனால தான் நீங்க இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாரோ ஒருத்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யாருக்குங்க கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம்? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம மேல கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு என்பது நம்ம புரியாம இருக்கு. அடுத்து இவன் என்ன பண்ண பாருங்க, தேவனுக்கு விரோதமா செயல்படுறான். 2வது தேவனை விட்டு விலகி போறான். தேவ திட்டத்துக்கே விலகி போறான் பாருங்க. விலகி போறான். அந்த 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 இடத்துல வரும், யோனால வரும். தேவ சமூகத்தை விட்டு விலகி போறான். ஏன்னா கிருமண தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப டேஞ்சர். நீங்க நீங்க வந்து விரோதமா எழும்புனா உங்களை தான் மாத்துவாரு, உங்களை அடிப்பாரு. ஆனா நீங்க விலகி போயிட்டீங்கன்னா உங்களால தேசமே பாதிக்கப்படும். இந்த இடத்துல இவன் வந்து தேவ திட்டத்துக்கு தேவன் நினைச்ச காரியத்துக்கு விலகி போனதுனால அந்த கப்பல் பாதிக்கப்படுகிறது. கப்பல்ல இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீன் பாதிக்கப்படுது. யோசிச்சு பாருங்க. இவன் ஒரு ஆரம்பத்திலே போயிருந்தான்னா இவ்வளவு பாதிப்பு, இவ்வளோ இழப்புகள் தேவையா பாருங்க. எனவே தேவ சமூகத்துக்கு தேவ திட்டத்துக்கு விலகி போறது என்பது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை விட்டு லோத்து விலகி போனா நடந்தது என்ன தெரியல? வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அவன் ஊரே காணாம போச்சு. அவன் ஊரையே தீக்கிரை ஆக்கிட்டாரு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசம் சோதோம் கொமோரா இருக்குது. இஸ்ரவேல் சவக்கடல், டெட் சி. உலகத்துல இருக்கிற எல்லா கடல்லையுமே மீன்கள் ஜீவராசிகள் இருக்கும். ஆனா சவக்கடல்ல மட்டும் ஒரு ஜீவராசி கூட கிடையாது. அவ்வளவு மோசமான ஊர், சாபம் நிறைஞ்ச ஊர். இன்னைக்கு அக்கினி இறக்கி அந்த ஊர் இன்னைக்கு என்னது? சவக்கடலாக இருக்கிறது. லோத்து வாழ்ந்த இடம். யோசிச்சு பாருங்க. இவன் விலகி போனா நடந்தது என்ன? அந்த ஒட்டுமொத்த ஊருக்கே ஒரு மிகப்பெரிய அழிவு. பாத்தீங்களா? ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம ஒருத்தர் தான் நினைக்கிறோம். ஆனா ஒருத்தருக்கு நாம தேவ சமூகத்தை விட்டு விலகி போனா நம்மளால ஒரு கூட்டத்துக்கே ஆபத்து இருக்கிறது. ஒரு தேசத்துக்கே ஆபத்து இருக்கிறது. ஒரு ஊரே ஆண்டு என்ன வேணாலும் பண்ணுவார். என்ன வேணாலும் செய்வாருங்க. ஏன்னா அவர் திட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு ஊரே அழிக்க நினைச்சிருவார். அவ்வளவு பெரிய மகா தேவன் நம்முடைய தேவன். அந்த சிந்தனையோட நாம இருக்கணும். என்னது, யோனா தானே வீணா போனா, அதுக்கு எதுக்கு இந்த மக்கள் பாதிக்கப்படணும்? நமக்கு தோணும். உண்மையிலேயே நமக்கு வந்து மனுஷிகத்துல பார்க்கும்போது, ஐயோ பாவம், இவன் ஒத்தனை பிடிச்சிக்காது. இப்ப இந்த மக்கள்லாம் இவ்வளவு பாவம், அவங்க எவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு போயிருப்பான் அந்த சர்க்கிள்லாம். அந்த ஊருக்கு எவ்வளவு இவன் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு காசு கொடுத்து வாங்கி வீட்டுல மனைவிமாருக்கு மளிகை சாமான் எடுத்துட்டு போயிருக்கலாம். இது உணவுப் பொருட்கள் எடுத்துட்டு போயிருக்கலாம். தானியங்கள் எடுத்துட்டு போயிருக்கலாம். அப்ப இவன் ஒருத்த இந்த கீழ்ப்படியாம போனதுக்கு, விலகி போனதுக்கு, அவங்க அத்தனை நாள் சம்பாதிச்ச உடைமைகளை எல்லாம் கடல்ல அனாமத்தா தூக்கி போடுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் உயிர் காப்பாற்றப்படணும். இதெல்லாம் நம்ம மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். ஆனா நாம நல்லா இருக்கணுமே. யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, ஏன் நடந்ததுன்னு தெரியாம அவங்க இழந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் பாருங்க, எல்லாம் தெரிஞ்சும் அமைதியா படுத்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப 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 டேஞ்சர். பைபிள்ல பாக்குறோம் இது மாதிரி படுத்த 3 பேரை பாக்குறோம். 3 படுத்தவங்க யார் தெரியுங்களா? மடியில படுத்தவன், மாடியில படுத்தவன், அடியில படுத்தவன். மடியில படுத்தவன் யாரு? சிம்சோன். தெளிலால் மடியில படுத்தவன். தேவ திட்டத்துக்கு விலகி போனான். நடந்தது என்னன்னு தெரியுமா? தேவ அபிஷேகத்தை இழந்து போனான். மாடியில படுத்தவன் ஐத்திக்கு. பவுல் வல்லமையா அந்த இரவு ஜெபத்துல மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு. மாடியில படுத்தவன் அங்கிருந்து கீழே வந்து செத்தே போயிட்டான் பாருங்க. ஆனா கர்த்தர் கிருபையா அவனை எழுப்பிட்டார். அடியில படுத்தவன் இவன் தான், கப்பல் அடியில படுத்து. கர்த்தர் உடலை பாருங்க, இவனையும் கர்த்தர் எழுப்பிட்டார். எழுப்பி கிளம்புற வேலையை பாருங்க. முதல்ல இவனை தூக்கி கடல்லே போட்டான். அப்ப இவன் நினைக்கிறான் பாருங்க, நான் செத்தா கூட சாவரனே தவிர அந்த திட்டத்துக்குள்ள நான் போகவே மாட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்ப பாருங்க எவ்வளவு கொடூர குணமான பாருங்க. ஆனா இவனை தான் கர்த்தர் பயன்படுத்துறாரு.
ஏன்னா ஏன்னா அது இவனுக்கான திட்டம். இவனை கொடுத்து கத்த நினைச்சிட்டாருங்க, அவ்வளவுதான். இப்ப நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு யோனா மேல எவ்வளவு கோவம் வருது நமக்கு. நம்ம எவ்வளவு டென்ஷன், என்னடா மனுஷன் எவ்வளவு மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. என்ன பண்றது, கத்த திட்டத்தை வச்சுட்டாரு அவன் மேல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவ திட்டத்தை விட்டு விலகி போனாலும் உங்களை எப்படியோ விரட்டி பிடிச்சு கொண்டு வந்துருவாரு. ஊரை விட்டே நீங்க போலாம், இலங்கை வேணாங்க, நான் சவுதி அரேபியா போறேன், எந்த ஊரோ போங்க, எந்த நாடோ போங்க, தேவ திட்டம் இதுவா அந்த திட்டத்துல நீங்க இல்லைன்னா உங்களை நாடு கடத்த கூட ஆண்டவர் பண்ணி நாட்டையே கடத்தி கொண்டு வந்துடுவார். உங்களை என்ன வேணாலும் கத்த செய்வார். அதெல்லாம் நடந்திருக்கும். யோசித்து பாருங்க, உங்களோட பின்னாடி லைஃப்பை யோசிச்சு பாருங்க. தேவ திட்டத்துக்கு விரோதிகமா நீங்க விலகி போன பிறகு அதுல இருந்து உங்களை எப்படிலாம் ஆண்டவர் கொண்டு வந்தார் என்பதை சற்று யோசித்து பாருங்க. ஏன்னா அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. நீங்களே தடையா இருந்தாலும் தூக்கி போட்டு தடைபடாதபடி உங்க லைஃப்ல செயல்பட வைப்பார். அடுத்து, விழுங்கப்பட நேர்ந்தாலும், என்ன விழுங்கப்பட நேர்ந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க தேவ திட்டத்துக்கு மாறாக நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் உலக மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க, எவ்வளவு பேர் தவறுல விழுந்துட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஊழியத்துல இன்னைக்கு நீங்க பாக்குற மிகப்பெரிய ஆட்கள் எல்லாருமே ஒரு காலத்துல பாவத்துல விழுங்கப்பட்டவங்க தான். எல்லாருமே அப்படியே பிறந்ததுல இருந்தே பரிசுத்தமா வாழ்ந்து வளர்ந்தவங்க கிடையாது. ஏதோ ஒரு சிற்றின்பத்துல விழுந்திருப்பாங்க, ஏதோ ஒரு பாவத்துல விழுந்திருப்பாங்க, வாலிப வயசுல தவறான காரியத்துல விழுந்திருப்பாங்க. அங்கெல்லாம் விழுந்து எழுந்துதான் கர்த்தர் அவங்களை இப்ப தூசி தட்டி எழுப்பி, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்ற வசனத்தின் பிரகாரமாக இப்ப கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் போல இன்னைக்கு நல்லா அழகா ஊழியர் சூப்பரா பண்றாங்க. எல்லாரும் ஒரு காலத்துல விழுங்கப்பட்டவங்க தான் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு நாம யோசிச்சு ஐயோ ஐயோ நான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாவத்துல விழுந்துட்டேனே, இந்த மாதிரி ஒரு சிற்றின்பத்துல விழுந்துட்டேனே, தேவன் செய்ய வேணாம்னு சொன்னா நான் செஞ்சுட்டேனே, தேவன் செய்யன்னு சொன்னா நான் செய்யாம இருந்துட்டேனே, தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டுட்டேனே அப்படி நீங்க எங்கேயாவது விழுங்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சிற்றின்பத்துல விழுங்கப்பட்டிருக்கலாம், காத்துல முகத்துல விழுங்கப்பட்டிருக்கலாம், தவறான விஷயத்துல விழுங்கப்பட்டிருக்கலாம், பண ஆசையில விழுங்கப்பட்டிருக்கலாம், பதவி ஆசையில விழுங்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு 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 இந்த உலகத்துல விஷயங்கள் நம்ம விழுங்கப்படுவதற்கு ஆயத்தமா இருக்குது. மொபைல் போன் விழுங்கப்பட்டுரும் நம்மள, ஆபாச படங்கள் விழுங்கப்பட்டுரும் நம்மள, எல்லாம் இணையதள வசதி நம்மள விழுங்கு, எல்லாமே நம்ம பார்ப்பது நல்லது போலதான் இருக்கும். அது பேர் பாருங்க வலைத்தளம். வலைத்தளம் என்னது? அந்த வலையில விழ வச்சவர் நம்மள. அந்த வலையில நீங்க விழுந்தாலும் அந்த வலையை கிழிச்சு உங்களை தூக்குவாரு கர்த்தர். அந்த கிருபையான தேவ பிள்ளை எதுல விழுங்கப்பட நேர்ந்தாலும் அங்க பாருங்க, அந்த அவன் என்ன பண்றான் கர்த்தர், இவன் சாகணும்னு நினைச்சாலும் அங்க ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த மீன் வாயில போய் விழுந்தான் பாரு. மீன் வாய்க்குள்ள விழுந்து ஒழுங்கா கப்பல்ல ஜெபிக்க வேண்டியவன் வீட்டுக்குள்ள ஜெபிக்க வேண்டிய அங்க ஜெபிக்காம இருந்ததுனால இப்ப கடைசியில அவன் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல அவன் ஜெபம் பண்ணிருக்கவே வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல நின்னு அந்த துர்நாற்றத்துல அந்த கடினமான இடத்துல மோசமான இடத்துல அவன் ஜெபிச்சான் பாருங்க. அதுதான் பவர்ஃபுல்லான பிரேயர். இப்ப அதுதான் மனம் திரும்புறான் பாரு, அந்த இடத்துல மனம் திரும்ப. அப்ப என்னத்தனா ஒரு தீர்க்கதரிசிக்கே ஒரு மனம் திரும்புதல் தேவைப்படுது பாரு. ஆமா, என்னதான் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனும் மனம் திரும்பணும். கர்த்தருடைய திட்டத்துல மாறி செயல்பட்டா மனம் திரும்புதல் முக்கியம். யோசிச்சு பாரு, மீன் வயிற்றுக்குள்ள யாராவது போன அனுபவம் இருக்குதா? யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது. உங்களுக்கு என்ன, ஆனா கடலுக்குள்ள போன அனுபவம் இருக்கும். ஆனா மீன் வயிற்றுக்குள்ள போன அனுபவம் ஒருத்தருக்குமே கிடையாது, யோனாவை தவிர. வேற எவனுக்குமே கிடையாது. ஆனா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம், அடே அப்பா, செத்து செத்து பொழைக்கிற ஒரு அனுபவம். இப்பதான் அவன் திரும்ப, ஆண்டவரே என்னை இவ்வளவு தூரம் அங்கங்க கொண்டு வரீங்கன்னா நிச்சயமா உங்க திட்டத்தை செயல்படுவதற்கு தானே ஆண்டவரே. உடனே அவன் என்ன பண்றான், அந்த இடத்துல தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறான், தேவ திட்டத்துக்கு தன்னை முழுசா ஒப்பு கொடுக்குறான். இப்ப திருப்புறான். இப்ப அவன் என்னைக்கு ஆப்போசிட்டா நினிவேக்கு ஆப்போசிட்டா போனான், இப்ப இந்த மீன் கரெக்டா அவன் எங்க போய் லேண்ட் பண்ணுமோ அந்த நினிவே பட்டணத்துல போய் இவனை கக்குது. மீன் வாயில இருந்து அப்படியே துப்புது, இவனை துப்பி காரி உமுது. போடான்னு துப்பன உடனே அங்க போய் இந்த கரையில போய் விழுறான். திரும்பி பார்த்தா அங்க ஒரு போர்டு இருக்குது, என்னது, நினிவே பட்டணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்ப எங்க போக கூடாதுன்னு நினைச்சானோ அந்த ஊர்ல அவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப இவன் வந்து மீன் வாயில இருந்து வந்தான் பாத்தீங்களா, அந்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இப்ப எழுந்து நின்று இவன் என்ன தான் பேசுறான், கோவப்பட்டு கர்த்தர் உங்களை அழிக்க போறார், இன்னும் 3 நாள்ல நீங்க எல்லாம் சாக போறீங்க, இது கர்த்தருடைய வார்த்தை. இவன் வந்து கடினப்பட்டு அந்த மக்கள் சாவுன்னு நினைச்சு சொன்னான், கர்த்தருடைய வார்த்தையை திகதரிசனமா சொன்னான். ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, உடனே அந்த மிருக ஜீவன்கள் எல்லாருமே 3 நாள் ஃபாஸ்டிங்.
நம்மளாம் மனுஷங்க ஃபாஸ்டிங் போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க அந்த அந்த வசனம் பாருங்க, ஆடு மாடுகள் எல்லாமே ஃபாஸ்டிங், உபவாசம். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உடனே மனம் இறங்கிட்டார். உடனே மனம் இறங்கி அந்த மக்கள் 1,20,000 பேரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திட்டார், ரட்சிக்கிட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சைக்கு ஆத்துமா வரலையே வரலையேன்னு ஃபீல் பண்றோம். ஆனா இவன் போன ஒரே நாள்ல அத்தனை மக்கள் 3 நாள்ல மனம் திரும்புதல் ஆகி ரட்சிக்கப்பட்டு ஒரே நாள்ல ஒரே நாள்ல 1,20,000 ஆத்துமாக்கள். அடடடடடா. எவ்வளவு பெரிய சர்ச்சு பாத்தீங்களா? ஆனா இவனுக்கு இன்னும் கோவம் அவனை விட்டு போடு. பாத்தீங்களா? அப்போ ஆண்டோட திட்டம் என்னாச்சு? அழகா செயல்பட்டுச்சா இல்லையா? என்ன கருமண தேவ பிள்ளைகளே, தேவன் நினைத்த திட்டத்துக்கு நீங்க விரோதமா எழும்பினாலும் சரி, தேவ திட்டத்துக்கு விலகி போனாலும் சரி, தேவ திட்டத்துல போகக்கூடாதுன்னு பல காரியத்துல நீங்க விழுங்கப்பட நேர்ந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் அவர் திட்டத்தை செயல்படுவதற்கு அவர் எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி உங்களை அவர் திட்டத்தை செயல்பட வச்சிடுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம், நீ நினைத்தது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன், 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 ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நல்லதொரு தேவனுடைய வார்த்தை